இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட்டு. நம்ம நார்மலாக வந்து டே டு டே நம்ம பர்சனல் எக்ஸ்பென்சஸாக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனியில் உள்ள எக்ஸ்பென்சஸாக இருந்தாலும் சரி, நம்ம நார்மலாக நோட் புக் வச்சு நம்ம நோட் பண்ணுவோம், இல்லை ஏதாவது எழுதி வச்சுக்கிடுவோம். அப்படி எழுதி வச்சுக்கிறத தாண்டி ஒரு ஸ்மார்ட்டாக செய்கிறதா இருந்தால், எப்போதும் நம்ம ரிப்போர்ட்டு நம்ம ஒரு சிஸ்டத்தில் இருந்து வேலை பார்க்கும்போது நம்ம எடுத்து பார்க்குறதா இருந்தால் நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் நம்ம பண்ணால் பெட்டராக இருக்குது. நம்மளுக்கு ட்ராக் பண்ணவும் சரி ஈஸியாக இருக்குது. நீங்கள் எழுதி வைக்கிறதா இருந்தால் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கூட நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இதில் நம்ம அப்படின்னா பண்ண தேவையில்லை. ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்ட்ரோல் F கொடுத்து நம்ம ஷார்ட்கட்லேயே பார்க்கலாம். சிம்பிளாக நான் ஒரு எக்ஸ்பென்ஸ் லிஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது சீரியல் நம்பரு. நார்மலாக நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு வருதோ அதுக்காக நான் 1 2 3ன்னு நான் அடிச்சிருக்கேன். நான் அதையும் கூட நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது இது எல்லாமே எக்ஸ்பென்ஸு. இது நான் என்னுடைய தேவைக்காக நான் நார்மலாக போட்டுக்கிட்டேன். ஒவ்வொருத்தவங்களுக்கு தேவைக்காக அவங்களோட எக்ஸ்பென்சஸ் என்ன வருதோ அதை நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கிற வேண்டியது தான். இதில் வந்து சீரியல் நம்பர் 1 2 3 ஒரு சீரியல் நம்பர் என்ட்ரி பண்ணும்போது ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கிற வேண்டியது தான். இது 3ஐயும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் வருதா, இந்த ப்ளஸ்ஸை டபுள் டிக் பண்ணால் லெஃப்ட்டு மவுஸில் லெஃப்ட்டு கிளிக் பண்ணால் டோட்டலாக நம்பர் ஆஃப் சீரியஸில் அலைன்மெண்ட் வந்துடும். எந்த ஒரு நம்பரும் மிஸ்ஸே ஆகாது. நம்ம என்ட்ரி பண்ணும்போது கூட டைப்பிங் மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பண்ணும்போது டைப்பிங் மிஸ்டேக் எதுவுமே வர வாய்ப்பு இருக்காது. ஸோ இந்த ஷார்ட்கட் ஃபாலோ பண்ணுங்கள். இதேமாதிரி நிறைய ஷார்ட்கட் இருக்குது. நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இதில் இந்த எக்ஸ்பென்சஸை பற்றி நம்ம பார்ப்போம். எக்ஸாம்பிள், நம்ம கையில் ஒருத்தவங்க காசு கொடுத்துக்குறாங்க. ஓகே, நம்ம கையில் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 1 lakh இந்தியன் ருப்பி தந்துருக்குறாங்க. இல்லை நம்மக்கிட்டே இருக்குது. இதை வந்து அவங்கள்ட்ட நம்ம ப்ராப்பராக நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அவங்க 1 lakh தந்தாங்க, என்னென்ன எக்ஸ்பென்ஸ் வந்திருக்குதோ அந்த எக்ஸ்பென்ஸுக்குள்ள பில்லை நம்ம வச்சுக்கிறணும் ப்ரூஃபாக. இன்கேஸ் ஃபியூச்சரில் அவங்க கேட்கும்போது நம்ம சப்மிட் பண்ணும்போது, ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது நம்ம அவங்கள்ட்ட கொடுக்கணும். ஸோ அதனால் நம்ம பில்லை வச்சுக்கிறணும். இது அவங்கள்ட்ட தந்த காசு. ஒன்று பில் இருக்குன்னு நம்மள்கிட்ட, இல்லைன்னா கேஷாக இருக்கணும். நார்மலாக நம்ம அவங்கள்ட்ட ப்ராப்பராக ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது இப்போ நம்மள்ட்ட 1 lakh வந்து இந்தியன் ருப்பி தந்திருக்காங்க. இந்த இந்தியன் ருப்பியில் இருந்து நம்ம பிரேக் டவுன் நம்ம எடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ்னால் வந்திருக்குதோ அதை நம்ம என்ட்ரி பண்ணணும். எக்ஸ்பென்ஸ் வராத பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபியூச்சரில் நம்ம அவங்கள்ட்ட கேஷை வந்து திரும்பவும் ரிட்டர்ன் பண்ணும்போது எதுவும் எக்ஸ்பென்ஸ் இல்லைன்னு சொல்லிக்கிற வேண்டியதான். இதில் வந்து எக்ஸ்பென்ஸு இங்கே என்ன எக்ஸ்பென்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் நான் என்ட்ரி பண்ணியிருக்கணும் அதோடைய அமௌண்ட்டு. இங்கே வந்து எக்ஸ்பென்ஸ் காலம் உங்களுக்கு இந்த காலத்துலேயும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். இங்கே டோட்டலாக ஏதாவது ஒரு செல்லில் வச்சு ஃபார்முலா நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் காலத்தில் வச்சு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியுமேனுங்கிறதுக்காக. எக்ஸ்பென்ஸ் ஓகே, ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸ் முடியவும் என்ன அமௌண்ட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டு நம்ம கையில் இருக்குது. இப்போது 1 lakh இருக்குது, 10,000க்கு ஒரு பொருள் வாங்குகிறோம், மீதி 90,000. 90,000க்கு பிறகு நம்ம என்ன பொருள் நம்ம எக்ஸ்பென்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமோ பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது. 90,000ல் இருந்து 20,000க்கு ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறோமா, பேலன்ஸ் 70,000. இப்போது அதனால் நம்ம ஒரு பேலன்ஸு நம்ம ஒரு காலம் ஒன்று க்ரியேட் பண்ணால் தான் நம்மளுக்கு ட்ராக் பண்ண ஈஸியாக இருக்குது. நம்மளுக்கு எதுவும் பிரேக் டவுன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா இருந்தால். ஸோ இது பேலன்ஸ் நார்மல் நம்ம மேத்தமெட்டிக்ஸில் உள்ள நார்மல் கணக்கு வழக்கு தான். ஓகேவா, இதில் ரெண்டையுமே போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி பண்ண ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்முலா போட்டுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல ஃபார்முலா போடுவோம் ஃபஸ்ட்டு. இது டோட்டல் எக்ஸ்பென்சஸ். இதை கிளிக் பண்ணிக்கிற வேண்டியதான் அந்த செல்லு. இந்த செல்லை கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த செல்லில் வந்து பாட்டில் வந்து உங்களுக்கு சைனிங் அடிக்கும். கிளிக் பண்ணிவிட்டு மைனஸ் சப்ராக்ட் பண்ணுறோம். இந்த அமௌண்ட்டோட நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். இந்த எக்ஸ்பென்ஸ் என்ன வருது, ரெண்ட் பேமெண்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து டி காலத்தில் அடிப்போம். D4ல் நம்ம அடிப்போம். ஓகே, இதை நான் என்ட்ரி பண்ணுறேன். இது இந்த எக்ஸல் செல்லில் வந்து நான் 1 lakh இங்கே போட்டுருக்கிறது பேலன்ஸ்லேயும் போடலாம். நம்ம தேவைக்காக போட்டுக்கலாம். பட் நம்மளுக்கு அவுட்புட்டு நம்மளுக்கு சேமாக வரணும். இப்போது நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து இப்போது இங்கே எக்ஸாம்பிள் நான் இது வந்து 10,000 வருது. 10,000 நான் என்ட்ரி பண்ணிட்டா பேலன்ஸு 90,000. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ் வந்து மோர்டேஜ் பேமெண்ட் எதுவும் செலவு பண்ணும்போது எக்ஸாம்பிள் ஒரு 500 செலவு பண்ணுறோம். அப்போது 500 செலவு பண்ணும்போது நம்மளுக்கு இந்த காலத்தில் நான் இந்த செல்லில் நான் கிளிக் பண்ணியிருக்கேன்னா E5 அந்த காலத்தில் நம்மளுக்கு பேலன்ஸ் அமௌண்ட்டு வரணும்.
அப்போ இங்கேயும் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணணும். வித்தவுட் ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட்டு மட்டும் தான் ஃபார்முலா அப்ளை பண்ணோம், செகண்ட் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணல. இங்கே ஃபார்முலா அப்ளை பண்ணால் தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ எந்த அமௌண்ட்டு, பேலன்ஸ் அமௌண்ட்டு 90,000 மைனஸ் 500 நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸு கிளிக் பண்ணால் 89,500. நார்மலாக நம்ம கையில் ஒருத்தவங்க பணம் கொடுத்து நம்மளே நம்ம வாலெட்டில் இருந்து நம்ம செலவு பண்ணிவிட்டு பேலன்ஸ் நம்ம எவ்வளோ செக் பண்ணுறோம்ல, சேம் கான்செப்ட். இப்போது இந்த ஃபார்முலா தான் நம்ம எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு என்னென்னா எக்ஸ்பென்ஸ் வருதோ எல்லாத்துக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவை கண்ட்ரோல் காப்பி கொடுத்து கண்ட்ரோல் சி கொடுத்து 1 by 1ஆகவும் நீங்கள் பண்ணலாம். பட் 1 by 1ஆக பண்ணுறது உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகும். ஸோ அதனால் பெட்டரு இங்கே ப்ளஸ் ஒன்று இருக்கா, அதை பக்கத்தில் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டு மவுஸில் லெஃப்ட் டபுள் டிக் பண்ணால் எது வரை நீங்கள் டேட்டா என்ட்ரி பண்ணிக்கிறீங்களோ என்டர் சீட்டில் அது வரைக்கும் உங்களுக்கு வந்துடும். ஸோ 89,500 ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு க்ரோசரி எவ்வளோ, ஒரு 3,000க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். அடுத்து 86,500. 86,500லேருந்து யூட்டிலிட்டிஸ் பில்லு அது வந்து ஒரு 1000க்கு நான் என்ட்ரி பண்ணுறேன். ஓகே 85,500. ஓகே நெக்ஸ்ட்டு க்ளோத்திங் காஸ்ட்டு அது வந்து 85,500லேருந்து ஒரு 5,000 எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம். ஓகே 80,500. இப்படி நம்ம கையில் இருக்கிற 1 lakh வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்ட் பேமெண்ட்டு நம்ம 10,000 கொடுத்தது போக 90,000, பேலன்ஸ் 500, 89,500. 89,500லேருந்து க்ரோசரி பில் நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணும்போது 86,500. இந்த பர்பஸ்க்காக தான், ட்ராக்கிங் பர்பஸ்க்காக தான் 1 by 1 இந்த காலத்தில் பேலன்ஸு நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கோம். இந்த பேலன்ஸ் என்ட்ரி பண்ணலைன்னு நினச்சிக்கிறீங்களேன், நம்ம எந்த செலவு பண்ணும் போது எவ்வளோ பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம கையில் இருந்தது நமக்கு தெரியாது. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம பேலன்ஸுன்னு க்ரியேட் பண்ணி நம்ம என்ட்ரி பண்ணிக்கிறோம். நம்ம நார்மலாக நோட் புக்கில் எழுதும் போதுமே அதே மாதிரி தான் பண்ணுவோம். சில பேர் வரவு மட்டும் நோட் பண்ணுவாங்க, சில பேர் செலவு நோட் பண்ணுவாங்க. மொத்தமாக நோட் பண்ணிவிட்டு சில பேர் எல்லாத்தையுமே கழிப்பாங்க. அதை விட பெட்ரு நம்ம 1 by 1ஆக நோட் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ட்ராக்கிங் பர்பஸ்க்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே இப்போ நான் என்ட்ரி பண்ணியிருக்கேன் இந்த ஃபார்முலா. இப்போ இங்கே 80,500ன்னு இது ஃபுல்லாக இருக்குது. இப்போ இங்கே ஒரு இம்போர்ட் சப்மிட் பண்ணும்போது அது இங்கே நம்ம பேலன்ஸ் காலத்தில் எல்லாமே அமௌண்ட்டாக இருக்கும் போது அது நம்மளுக்கு லுக்காக இருக்காது, ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நார்மலாக இது ஒரு அடிப்படை. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டெப் அட்வான்டேஜாக நீங்கள் இந்த 80,500னா எனக்கு தேவைப்பட வேணாம், அன்வான்டாக செல்ல அது ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது நல்லா இருக்காது அப்படி நீங்கள் எண்ணும்போது அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, இஃப் ஃபார்முலா. நான் உங்களுக்கு இங்கே நான் சொல்லித்தர்றேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனலாக நீங்கள் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். இஃப் ஃபார்முலா போடும்போது இப்போ நான் இதை டிலீட்டே பண்ணிடுறேன். ஓகே டிலீட் பண்ணிவிட்டு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் இந்த செல்லில் நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே D5ல் எனக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்கும்போது தான் நான் என்ட்ரி, அதாவது ஏதாவது ஒரு அமௌண்ட் என்ட்ரி பண்ணும்போது தான் எனக்கு இந்த பேலன்ஸ் காலத்தில் எனக்கு அமௌண்ட்டு கட்டணும் நான் என்ட்ரி பண்ணும்போது. அப்படி நான் எக்ஸ்பென்ஸ் எதுவும் என்ட்ரி பண்ணாத பட்சத்தில் எனக்கு பேலன்ஸ் இங்கே அமௌண்ட்டு கட்ட எனக்கு வேண்டாம், எனக்கு ஜீரோவில் இருக்கணும். அப்போ தான் நம்ம ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது பேப்பர்லையும் நம்மளுக்கு வராது. ஸோ D5 ஈக்குவல் டு போட்டு இங்கே ஜீரோவாக இருக்கும்போது எனக்கு எதுவும் வேண்டாம், அதுதான் அந்த டபுள் அப்பாஸ்டரி, எதுவுமே வேணாம். அந்த செல் எனக்கு பிளாங்காக இருக்கணும். ஓகே செல்லு பிளாங்காக இருக்கணும், அதுதான் அதோடைய பர்பஸ். காமா இப்போ நெக்ஸ்ட் நம்ம பிஃபோராக என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணமோ அதே ஃபார்முலாவை, எக்ஸாம்பிள் 90,000 பேலன்ஸ் இருந்ததா, 90,000 கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். எதுலேருந்து எதை நம்ம கழிக்கிறோம், நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸு மார்டேஜ் D2. ஓகே இப்போது க்ளோஸ் ப்ராக்கெட் போட்ட வேண்டியதுதான். இந்த ஃபார்முலா எதுவுமே கிரிட்டிக்கலாக திங்க் பண்ண வேணாம். என்ன பண்ணியிருக்கோம்னா பிஃபோராக 90,000லேருந்து 500 கழித்தோம், 500 கழிச்சிட்டு 89,500. ஸோ சேம் தான் இதில் நம்ம பண்ணியிருக்கிறோம். இஃப் ஃபார்முலா போட்டிருக்கோம். இஃப் ஃபார்முலாவில் என்னென்னா எதுக்காக நம்ம இந்த இஃப் ஃபார்முலா பண்ணுறோம்னா, இந்த 9,000ன்னு எல்லா இடத்துலையும் இருக்குதா, இதுக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட் இருந்தது. அப்போ அந்த 9,000ன்னு இருக்கும்போது நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது அது லுக்கு நல்லா இருக்காது. ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது அந்த 9,000 இருக்க தேவையில்லை, நம்மளுக்கு பிளாங்காக இருந்தால் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும்னு நம்ம நினைக்கும் போது தான் நம்ம அந்த இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அதுக்கு நம்ம லாஜிக்கலாக நம்ம திங்க் பண்ணணும். இஃப் ஈக்குவல் டு D5, இந்த D5ல் இந்த
எக்ஸ்பென்ஸ் நான் என்ட்ரி பண்ணும்போது தான் ஏதாவது ஒன்றுன்னு நம்ம என்ட்ரி பண்ணால் தான் எனக்கு இங்கே பேலன்ஸில் இருந்து கழிச்சு வரணும் அமௌண்ட்டு. அப்படி நான் என்ட்ரி பண்ணாத பட்சத்தில் எனக்கு ஜீரோனே இருக்கணும் கீழே உள்ள இந்த 9,000 உள்ளது. அதை தான் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ என்ட்ரி கொடுக்குறேன். இப்போ என்ட்ரி கொடுத்ததுக்கு பிறகு இந்த ஃபார்முலா இந்த செல்லுக்கு மட்டும்தான் அப்ளை ஆனிச்சு, கீழே உள்ள செல்லுக்குன்னு அப்ளை ஆகலைல. ஸோ நம்ம கண்ட்ரோல் காப்பி, அதாவது கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணி நம்ம பண்ணலாம். நான் பண்ணுறேன். கீழே உள்ள செல்லுக்கு அதே ஃபார்முலா அப்ளை பண்ணால் தான் இங்கே 80,500 வராது. ஏன்னா இங்கே நான் எதுவுமே என்ட்ரி பண்ணலை. நம்மளுடைய ஃபார்முலாவோடைய நோக்கமே அதுதான். ஏதாவது என்ட்ரி பண்ணால் தான் நமக்கு அமௌண்ட் வரணும். எதுவும் என்ட்ரி பண்ணாத பட்சத்தில் இங்கேயும் ஜீரோவாக இருக்கணும், பிளாங்காக இருக்கணும். ஸோ இதை காப்பி கொடுத்துக்கிட்டேன், கண்ட்ரோல் சி. நமக்கு எது வரைனா ஃபார்முலா இருக்குதோ, நம்மளுடைய தேவை இருக்குதோ, அது எல்லாத்துக்கும் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது நான் இங்கே எதுவுமே என்ட்ரி கொடுக்கல, அதனால் இங்கே ஜீரோ. இதுதான் நம்மளோட ஃபார்முலாவுக்கு நம்மளுடைய நோக்கம். அதுதான் வந்துருச்சு, ரிப்போர்ட்டாகவும் வந்துருச்சு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒன்றுன்னு என்ட்ரி பண்ணால் கூட இந்த 80,500 இருந்து ஒன்றை கழிச்சு 80,499ன்னு நம்மளுக்கு ரிப்போர்ட்டு சொல்லும். இப்போ பிஃபோராக நீங்கள் பார்த்தது சேம் தான், அண்ட் அவுட்புட் சேம் தான், ரிசல்ட்டு. பட் நம்ம சப்மிட் பண்ணுறதுக்குன்னு ஒரு அடிப்படைங்கும்போது நம்ம இந்த ஒரு லாஜிக் கண்டிஷனை இஃப் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறோம். இது போல் தான் இஃப் ஃபார்முலா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தேவைக்காகவும் யூஸ் பண்ணுவோம். இப்போது நீங்கள் இஃப் ஃபார்முலாவை லாஜிக்காக புரிஞ்சு நம்ம படிச்சுக்கிட்டா நமக்கு எந்த இடத்துல எப்படி தேவை இருக்குதோ அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம புரியாமல் நம்ம மனப்பாடம் பண்ணக்கூடாது, மெமரைஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணால் அது யூஸ்ஃபுல் இருக்காது. நம்ம அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணி நம்ம அவுட்புட்டை நம்ம ரிசீவ் பண்ணுவோமே தவிர ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு க்ரியேட்டிவாக நம்ம திங்க் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு உபயோகம் இருக்காது. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு 6,000 எக்ஸ்பென்ஸு, நெக்ஸ்ட்டு ஒரு 500, நெக்ஸ்ட்டு ஒரு 30,000, 3,000, நெக்ஸ்ட்டு ஒரு 2,000, நெக்ஸ்ட்டு ஒரு 6,000. இது நான் ஒரு ரேண்டமாக தான் போடுறேன். நீங்கள் ஒரு எக்ஸாக்டாக உங்களுக்கு நான் தேவைப்படுறதா இருந்தால் நீங்கள் என்ன எக்ஸ்பென்ஸ் நீங்கள் பண்ணுறீங்களோ, ஒரு ஃப்யூச்சரில் ஒரு பர்சனல் எக்ஸ்பென்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் நார்மலாக ஒரு நிர்வாகத்துக்கு நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே இதே மூலியமாக நீங்கள் பண்ணும்போது, ப்ரொஃபஷனலாக பண்ணும்போது உங்களுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ நார்மலாக நோட் புக்கில் எழுதுறதுக்கு இதில் நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ எனக்கு டென்டல் அந்த பர்பஸ்க்கு நான் எக்ஸ்பென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணுங்கும் போது நம்ம நோட் புக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொன்னால, நோட் புக்கில் நம்ம 1 by 1 லைனாக பார்ப்போம் நம்ம டென்டல்னு எங்கே இருக்குது. எக்ஸலை பொறுத்தவரைய இங்கே கண்ட்ரோல் ஃபைண்ட் இருக்கா, இந்த இடத்துல ஃபைண்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம், டென்டல் உள்ளதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் நான் அந்த செல்லை இப்போ இதே மாதிரி 1000 ஆஃப் செல் இருக்கும்போது நான் ஃபைண்ட் பண்ணுறேன். டென்டலுக்கு நீங்கள் என்ன ஸ்பெல்லிங் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்தீங்களோ அதை நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணணும். டென்டல் ஓகே, என்ட்ரி பண்ணும்போது டென்டல் வந்துடுது 4,252 ரூபா எக்ஸ்பென்ஸ் டென்டலுடைய பர்பஸ். ஸோ இதே நம்ம நோட் புக்கில் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், 1 by 1 நம்ம ஈச் லைனையும் நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு தான் நம்ம அதை நம்ம பேலன்ஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ இங்கே இருக்குதா 44,248, இதுதான் உங்கள் கையில் கேஷாக இருக்கக்கூடியது. இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட காசு கொடுத்தவங்க எதுவும் கேட்கும்போது பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் இதை கொடுக்க வேண்டியதான். இப்போ ஒரு நிர்வாகமாக இருக்கும்போது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு பர்சனல் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறதா இருந்தாலும் இதே சேம் தான். உங்கள் கையில் அந்த அமௌண்ட் இருக்குன்னு அதுக்குள்ள அகைன்ஸ்டாக வந்து நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு பில் இருக்கணும். நீங்கள் ஒரு நிர்வாகத்துக்கு நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் பில்லு வச்சுருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம பில்லு இல்லாமல் நம்ம எக்ஸ்பென்ஸ் மட்டும் என்ட்ரி பண்ணும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு கொலாப்ஸ் ஆகும். அப்போ அவங்கள்ட்ட நம்மள்ட்ட வந்து பில்லு கேட்பாங்க. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் பில்லு வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ இது எல்லாமே ஒரு ப்ராப்பராக இம்ப்ராப்பராக இருக்குது. இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுவோம். இது என்ன சேஞ்ச் பண்ணலாம், எக்ஸ்பென்ஸ்ன்னு நம்ம போட்டுக்குவோம். எக்ஸாம்பிள் மந்த்லி எக்ஸ்பென்ஸ்ன்னு போடுவோம், மந்த்லி எக்ஸ்பென்ஸ். ஓகே, இதை வந்து ஒரு ஹெட்டிங் மாதிரி நான் காட்டணும்னு விரும்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு இந்த செல்லை வந்து காமனாக நான் ஆக்க விரும்புகிறேன். அப்போது மெர்ஜின்னு இருக்கா, மெர்ஜினா எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறது. இந்த மெர்ஜை கிளிக் பண்ணணும். நான் அந்த மேலே வச்சுருக்கேன்ல அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு மெர்ஜ் ஆயிரும். இப்போது சைஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டணும். ஹெட்டிங்கை பொறுத்தவரையும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டினா நல்லாயிருக்கு. அதனால் கொஞ்சம் போல்டில் காட்டணும். நார்மலாக கம்பேர் பண்ணணும். இதை போல்டில் காட்டிட்டு
monthly expense for January month. January. ஓகே, இதுக்கு நீங்கள் கலர் அடிக்கிறதா இருந்தாலும் அடிச்சுக்கலாம், இல்லை ஒரு பார்டர் பண்ணுறதா இருந்தாலும் பார்டர் பண்ணிக்கிடலாம். திக் பார்டர் கொடுத்துக்கலாம். பார்டர்லேயே நிறைய பார்டர் இருக்குது. எக்ஸாம்பிள் திக் பார்டர்னு பொறுத்தவரைய இந்த லைன் ஸ்டைலில் வந்தாலே உங்களுக்கு என்னென்ன மாதிரினா ஸ்டைல் வேணுமோ அதை கிளிக் பண்ணலாம். இது ரொம்ப திக்னஸாக இருக்குது, இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, இதை வந்து ஆல் பார்டர் எனக்கு வேணும், எல்லா செல்லுக்கும் எனக்கு வேணும். செல் மீன்ஸ் இது தான், இது ஒரு செல்லு, 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 இதுதான். ஸோ எனக்கு எல்லா செல்லுக்கும் வேணும். அதுக்கு நம்ம மார்க் பண்ணணும் என்னென்ன செல்லுக்குனா வேணும்னு. மார்க் பண்ணுறது எதில் இருந்து எது வரை வேணுமோ மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு அன்டில் உங்களுக்கு எந்த ரோ வரை வேணுமோ அது எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் இருக்குது ஆல் பார்டர்ஸு, அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு பார்டர் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ராப்பராக அலைன்மெண்ட் பண்ணுவோம் லைனை, இந்த இது எல்லாத்தையுமே. இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது, மிடில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த போர்ஷன். எக்ஸாம்பிள் மிடில் கொண்டு வந்தாச்சு, அதை சென்டர் லைனாக கொண்டு வர்றோம். இதுலேயும் போல்டு பண்ணால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக்கு நல்லாயிருக்கும். இதையும் போல்டு பண்ணிக்க வேண்டியதான். ஃபார்மட் பெயிண்டரு இதை நம்ம யூஸ் பண்ணால் பெட்ரு. இதே சைஸு, இதே உங்களுக்கு போல்டில் வந்து ஃபார்மட் பெயிண்ட்டு இந்த இடத்துக்கு வேணும்னா இந்த செல்லை கிளிக் பண்ணிக்கிறேன். எந்த உங்களுக்கு ரிக்வெஸ்ட் வருமோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மட் பெயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு தேவையானதை கிளிக் பண்ணால் அதே ஃபார்மட்டுக்கு வந்துடும். இதுதான் மந்த்லி எக்ஸ்பென்சஸோ இல்லை டெய்லி எக்ஸ்பென்சஸோ நம்மளோட பர்சனலாக இருந்தாலும் சரி, ஒரு நிர்வாகத்துக்கு உள்ளதாக இருந்தாலும் சரி யூஸ் பண்ணுறதுக்கு உள்ளது. இந்த டோட்டல் அமௌண்ட்டு நான் இந்த செல்லில் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த செல்லில் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இங்கே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். பட் நம்ம யூஸ் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அவுட்புட்டு நம்ம கரெக்டாக கொண்டு வரணும்.